நேத்து ராத்திரி பூரா எந்த இடத்துக்கு போயிட்டு வர நீ? நான் நேத்து கொஞ்சம் ரேஞ்ச் அவுட் ஆகி போயிட்டேம்மா. குடிச்சிட்டு சுயநனவு இல்லாம படுத்திருப்பேன்னு தெரியும். நீ என்னைக்கு பிறந்தையோ அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியா இல்ல. போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? திடீர்னு எங்க காணாம போயிட்டாரு? அடியே வீட்டு வேலை செய்யற கழுத, என்ன நீ மிமிக்ரி பண்ணி பயமுறுத்துறியா? உன்னை போட்டுன்னு போய். அம்மா அம்மாங்கடே, காலையிலேயே என்னை பத்தி போட்டு கொடுக்க அண்ணன் கிட்ட போயிடுச்சா? போயிட்டாங்க. நல்லது, நல்லா போய் போட்டு கொடுத்துட்டீங்க. வரட்டும். ஒரு லோடு உபதேசமும் 1 கிலோ நெய்யும் கொடுத்து அனுப்புற அங்கிருந்து வரும்போது. அதெல்லாம் எப்போ அனுப்பிச்சாச்சு. மாதவா நான் அனுப்புன 2 பூசாரிங்களும் வந்திருக்காங்க. அங்க பாருங்க, சத்தம் கேக்குதுல, அந்த இடத்துல பூஜை நடந்துட்டு இருக்கு. ஓ, பிளாக் மேஜிக். என்ன? எங்க இப்ப நாம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம்? ஆமா, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? உன்னி மாமா வேண்டாம், கேளுங்க. நேரத்தை வீணடிக்காம மேல இருக்கிற ரூமுக்கு வரிய. இப்ப வா. இப்ப நான் முடியாதா? நேரம் காலம் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ வந்தா போதும். ஆசைப்படும் போது தானே இதெல்லாம் நடக்கும். கடவுளே, எங்க காணோம்? அப்பா, கிடைச்சிருச்சு இந்த விஷ பாட்டில். இன்னைக்கு குடிக்க லோக்கல் வேணுமா ஃபாரின் வேணுமா? ஃபாரின் எடுத்துட்டு போவோம். அம்மா தேவி காளியம்மா, என் மேல தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொன்னா மறுத்து பேசுறதுக்கு நான் யாரு? ஒரு ஓரமா இந்த வீட்டுல கிடைச்சது சாப்பிடுற ஒரு ஜென்மம். அதனால சொல்றத நான் செஞ்சுதானே ஆகணும். ஐயோ, அவருக்கு சைடிஷ்க்கு மீன் எங்க போச்சு? என்ன சூடு தாங்க முடியாம மீன் ஓடி போயிருக்குமோ? கடவுளே, கிடைச்சிருச்சு. திவ்யா பிக்கிள்ஸ் மீன் ஊறுகா. கடல்ல இருந்து கிடைச்ச அதிசயமான மீனா அது. யாருக்கும் தெரியாம இங்க ஒளிச்சு வைக்கிறதுக்கு. துளசி, உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, வாடி. இதோ வந்துட்டேமா. பா, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்ன கத்துறாங்க? ஆம்பளைங்களே தோத்து போயிடுவாங்க. அட கடவுளே, அவர்கிட்ட அதை வாங்கி அந்த படியில வைங்க. கொடுப்பா. சங்கம் சச்சக்ரம் சகதம் சபல்மம் சங்கம் சகட்கம் சசதம் சவேடம் சங்கம் சச்சக்ரம் சகதம் சபத்மம் சார்கம் சகட்கம் சசதம். அட கடவுளே, பாத்தீங்கல்ல, இது கெட்ட ஆவி. இந்த குடும்பத்தை அழிக்கிறக்கா யாரோ ஏவி விட்டுருக்காங்க. இது யார் இங்க கொண்டு வந்து போட்டது? நீங்க யாரும் பாக்கலையா? இல்லையே, யார் இதை பண்ணிருப்பா? இது காவேரிக்காரங்க பண்ணதுதான், சந்தேகமே வேண்டாம்க்கா. விடிய காலையில எங்களை எழுப்பி அந்த கெட்ட சக்தி இந்த குளத்துல எங்க இருக்கிற முத கொண்டு கடவுள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த கடவுள் தான் அவர் மனசுல வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இது குளத்துக்குள்ள விழுந்ததுமே அவன் கோவில்ல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? கெடுதல் பண்ணதானே? அப்படிதான் நினைக்கிறேன். இனிமே உன்னிகிருஷ்ணனை கவனிச்சுக்கணும். அவனை சுத்தியும் எதிரிங்க தான் அதிகமா இருக்காங்க. 2 நாளைக்கு இந்த குளத்துல யாரும் குளிக்க வேண்டாம். இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும். பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடல்ல கரைச்சிருவோம். இது மட்டும் இல்ல, இன்னும் என்ன இருக்கோ இந்த இடத்துல. முதல்ல இதை கொண்டு போய் நடுக்கடல்ல வீசணும். கடவுளே, என் 2 பிள்ளைங்களை நீதான் காப்பாத்தணும். ஐயோ, கருமு கருமு. கஷ்டம். என்ன கஷ்டம்? இந்த பாவத்துல நான் எந்த கங்கையில கரைக்க போறேனோ தெரியல. அதை நீ கங்கையில கொண்டு போய் எல்லாம் கரைக்க வேண்டாம். இங்க இருக்கிற ஆத்துல முங்கி எந்திரிச்சாலே போதும். இந்த பாவத்தை எல்லாம் கரைச்சிடலாம். என்ன அப்பப்ப எனக்கு தெரியாம நீ இதை எடுத்து குடிக்கிறியா? அதுக்குள்ள காலி அடிச்சு குடிச்சா காலியாக்கதை செய்யும். காலியானது வரதுக்கு அதன அக்ஷய பாத்திரமா? நான் ஒரு விஷயத்த சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செயினை வாங்கி உன் கழுத்துல போட்டா என்ன? செயின் மீன் தாலி. ஐயடா, உன்னோட இந்த சூழ்நிலைக்கும் என்னோட இந்த சூழ்நிலைக்கும் நீ என் வைஃப் ஆகிறது நல்லது. அப்புறம் இந்த இடத்தையே நம்ம சாராய கடையாக்கல, வைன் ஷாப், மதுபான கடை. நீ தான் என்னோட மது பாலா. போங்க. என்ன உனக்கு இஷ்டம் இல்லையா? என்னடி ஃபிளாட்டா? மூச்சு முட்டு குடிச்சிட்டு விழுந்துட வேண்டியது.
என்ன பொழப்போ. ஏய் நீ வேலூர் மடத்தை பார்த்துருக்கேன். இப்ப அது எதுக்கு? என் மொபைல் எடுத்து பாரு. தாஜ்மஹால் தாஜ்மஹால். தாஜ்மஹால் என்ன ஒரு பெருமை. துளசி துளசி இதோ வரேம்மா. தாஜ்மஹால் உனக்கு பிடிச்சிருக்காடி மும்தாஜ்? இந்த பொண்ணு எங்கதான் போனா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. துளசி என்னடி திருதுன்னு முழிச்சிட்டு நிக்கிற? என்னடி கூடையில? மிச்சம் இருந்த நெல்லுதான் அது. அவள் எடுக்கிறதுக்கு பொண்ணுங்க வராங்க. பொண்ணுங்க செய்யற அவளும் பழமும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீ கிளம்பு. நில்லு. அந்த ஊர் சுத்தி வந்துட்டான்ல. அவர் ஊரை சுத்துறதுக்காக எல்லாம் ஒண்ணும் போகல. மடத்துக்கு போயிட்டு டயர்டா வந்திருக்காரு. உன்னிகிருஷ்ண பத்தி தப்பா சொன்னது இவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா அது சொன்னோன்னு அவன் முகம் எப்படி மாறுதுன்னு. என்னது திடீர்னு இப்படி ஒரு நாத்தம்? அதான் என்ன துளசி இப்படி நாத்தம் அடிக்குது? வீட்டில இருந்து வெளியில வர பொண்ணுங்க எல்லாருமே சந்தன மாதிரி மணக்கணும். இது என்ன இப்படி ஒரு நாத்தம்? என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட சுத்தமே இல்ல. வாங்கக்கா நம்ம போலாம். தள்ளி நில்லு. என்ன இப்படி நாறுது? கடவுளே, எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல என்ன கவலை இருக்குன்னு. உன்னோட வேர்வைக்கு ஒரு தனி வாசனையே இருக்குது. அந்த வாசனையை ரசிக்கிற தன்மை இங்க யாருக்கும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட வேர்வை வாசனை. மச்சக்கண்ணி உன் பொண்டாட்டி. இங்க இருந்து தெற்கு பக்கமா 3 கிலோமீட்டர் நடந்தா ஒரு ENT ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போனீங்கன்னா பொண்ணுங்களை பார்த்தது மூக்கு விரியுது இல்ல, அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் மூக்க பிடிக்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஏண்டி திருடி, உன்னி உன்னை நல்லா பார்த்துப்பான். ஓ நாம என்ன பண்றது பார்வதி? நாம செய்யக்கூடாதுன்னு சொல்றது தானே இவன் செய்யறான். கொஞ்சம் கூட பயமே கிடையாது. யாரு மேலேயும் பயம் இல்லைல்ல, சொந்த அண்ணன் மேல கூட. மெதுவா பேச, அவன் தூங்குறான்ல. கடவுளே, நான் காவிரிக்கு போறதுல என்ன பிரச்சனை? அட திருட்டு பயல, நீ தூங்கலையா? தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? கேட்டதுக்கு பதில் சொல்லுனா. செம்பரம் போறதுல என்ன பிரச்சனை? நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே அந்த கிராமத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்ல. அதுதான் சட்டம். யாரு போட்ட சட்டம் அது? நம்ம முன்னோர்கள் உருவாக்குன சட்டம் தான் அது. நான் அங்க போக கூடாதுன்னா அதுக்கு சரியான காரணத்தை நீங்க 2 பேரும் சொல்லணும். சொல்லுங்க, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. பசிக்குதுன்னா சாப்பிடவா வா. மாதவா, அதுக்கும் அண்ணனையே கூப்பிடு, என்ன கூப்பிடாத. நான் தானே பக்கத்துல நிக்கிறேன். மச்சக்கண்ணியாமா, அதுக்கு மேல அவங்க மீன்னா நாத்தடிக்க தான் செய்யும். அவர் வேற குடிச்சா ஃபுல்லா குடிச்சிடுறாரு. பயத்துல இங்க நான் தான் செத்து போறேன். ஈஸ்வரா. துளசி, விதைச்சவன் வினைக இருப்பான். தின்ன சோத்துக்கு நன்றி காட்ட வாலாட்டி சுத்திட்டு இருக்கல நீ. அந்த நேரத்துல 10 துளசி மாலை கோவிலுக்கு கட்டி கொடுத்தா இந்த ஜென்மத்துல உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. அப்படிலாம் எனக்கு எந்த புண்ணியமும் வேண்டாம். இனிமே அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நெல்லுக்குள்ள இருக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். இதை இங்க வச்சது யாரு? பைத்தியக்காரங்க.
காலெல்லாம் மாறி போச்சுப்பா. ஜமீனுங்க வீட்டில் இருந்து கஷ்டப்பட நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் தயாரா இல்லை. ஊர்ல நம்ம பொண்ணை பத்தி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. மனையில உன்னியோட கூப்பிடு உன் பொண்ண. என்னதான் முடிவு பண்ணியிருக்கடி? நீங்களே கேட்டீங்கல்ல அவர் என்ன பத்தி பேசுறத. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு எந்த பையனையும் பார்க்க வேண்டாம். ஓங்கி அடிச்சண்ணா. எந்த காரணம் சொல்ல வேண்டாம். ஒழுங்கா காஃபி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடு. ஊரா உனக்கு மாப்பிள்ளை தேடியே என் காலை அழுத்து போச்சு. எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ட்டு. அது தெரியுமா உனக்கு? இந்த துளசி யாருன்னு இன்னைக்கு நான் கண்டிப்பா காட்டுறேன். என்னை பத்தி பொய்யா சொல்ற? இரு வச்சுக்கிறேன். நீங்க என்ன காஃபி குடிக்கவே இல்லையே? இல்ல சிவராமா, சேத்துல கடந்தாலும் தங்கம் தங்கம் தான்ப்பா. இது ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுற. இனிமே இந்த ஊர்ல உன்னை பார்த்த உன்னை அப்படியே எரிச்சிருவேன். ஓடிடு. வாடா. சூரி, நீ இத பாத்தியா? வேண்டாம், எனக்கு அவளை பார்க்க வேண்டாம். துரோகி, பட்டாளி வீட்டு ஆம்பளைங்களை மயக்கின வீட்டு வேலைக்காரி. அவ இன்னும் வாழ்க்கையில கஷ்டப்படணும். அவளும் அவளோட படிப்பும். அந்த வனதேவதைக்காக தானே என் பையன் விழுந்தது. உன்னிகிருஷ்ணன் உங்ககிட்ட சண்டை போட்டது. அப்போ தண்டனையோட ஒரு பங்கு துளசிக்கும் சொந்தம்தான். எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நீ தானே நிக்கிற? ஆமாண்டா, உன்னோட ரவுடித்தனத்தை முடிவு கொண்டு வருவேன். கொண்டு வருவியா? இன்னைக்கே வரையா என்ன? அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிரு. வேண்டாம், அவனை கேட்கறதுக்கு என்கிட்ட ஆள் இருக்கு.